புதிய ஆன்மீக கதை. அந்த இரவு பௌர்ணமி. ஆகாயத்தில் நிலா முழுமையாக ஒளிர கோயில் கோபுரம் விளக்குகளால் தங்கமாக மின்னியது. அந்த கோயிலில் வீற்றிருந்தாள் அம்மன். சிங்கத்தின் மீது அமர்ந்து திரிசூலம், சங்கு, தாமரை, அபயமுத்திரை, கருணையும் வீரமும் ஒன்றாக கலந்த தெய்வ ரூபம். அந்த ஊரில் வாழ்ந்தான் ஆரவன். நேர்மையானவன், உழைப்பவன். ஆனால் வாழ்க்கை அவனை அடிக்கடி சோதித்தது. வேலை இழப்பு, கடன், அவமதிப்பு. என் விதி ஏன் இப்படி என்று அவன் மனம் அடிக்கடி அழுதது. ஒரு நாள் திருவிழா நாளில் அம்மன் ஊர்வலம் நடந்தது. மேள தாளங்கள் முழங்க, பூக்கள் பறக்க, அம்மன் முகத்தை பார்த்த அந்த நிமிடம் ஆரவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அம்மா, நான் தவறு செய்யல, ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் நின்று போச்சு என்று மனதுக்குள் கேட்டான். அன்றிரவு கனவில் அம்மன் தோன்றினாள். வெள்ளை பட்டாடை, தங்க கிரீடம், பின்னால் பாம்பு குடை போல் விரிந்த ஆதிசேஷன். அம்மன் சொன்னாள், ஆரவா, நீ தோல்வி அடையவில்லை, நான் உன்னை இன்னும் வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறேன். அவன் கேட்டான், அம்மா, எப்போது என் காலம் மாறும்? அம்மன் புன்னகையுடன் சொன்னாள், நீ பயத்தை விட்ட நாளே உன் காலம் தொடங்கும். அடுத்த நாளிலிருந்து ஆரவன் மாறினான். பயமின்றி முயற்சி செய்தான். உழைப்பை நிறுத்தவில்லை. அம்மன் நம்பிக்கையை மட்டும் விடவில்லை. சில மாதங்களில் ஒரு நல்ல வேலை, மரியாதை, நிம்மதி. ஒரு நாள் மீண்டும் கோயிலுக்குச் சென்றான். அம்மன் சந்நிதியில் நின்றபோது அவனுக்குள் ஒரு உண்மை தெளிவானது. அம்மன் சிங்கத்தில் அமர்வது நம் பயங்களின் மேல் அமர்வதற்காக. அம்மன் ஆயுதம் தாங்குவது நம் துன்பங்களை வெட்டுவதற்காக. அம்மன் அபயமுத்திரை காட்டுவது நீ தனியாக இல்லை என்று சொல்லுவதற்காக. அன்று ஆரவன் மனமாற வணங்கினான். அம்மா, நீ